சுந்தரகிரி கிராமம் பச்சை பசேல்னு நிலப்பொலத்துக்கு பேர் போன ஊரு. ஆனா அந்த கிராமத்துக்கு இப்ப ஒரு கண்டம் வந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய டேம் ப்ராஜெக்ட்னால அந்த கிராமமே தண்ணில மூழ்கி போயிருக்கு. அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அவங்க பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு பட்டணத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஆனா பிரசாதுக்கு மட்டும் தன்னோட சொந்த ஊரை விட்டு போறதுக்கு மனசு ஒத்துக்கவே மாட்டேங்குது. அந்த ஊரோட மண் வாசனை, நிம்மதியான காத்து அவரோட மூச்சு காத்துல கலந்து போயிருக்கு. பாத்தியா சாரதா, நம்ம பாட்டம் பூட்டம் பிறந்து வளர்ந்த மண்ணு, இந்த தோட்டம் தொரவு வீடு எல்லாம் இப்போ இந்த தண்ணிக்கு பலியாகிக்கிட்டு இருக்கு. நம்ம ஊரை விட்டு போகணும்னா என் நெஞ்சே வெடிக்கும் போல இருக்கு. இங்க இருக்க ஒவ்வொரு மரத்துக்கும் மலைக்கும் என் கஷ்டம் தெரியும். இந்த வயசுல அந்த பட்டணத்து கான்கிரீட் வீட்ல எப்படி இருப்ப? நீங்க கவலைப்படாதீங்க, விதிய நம்மளால மாத்த முடியுமா? அந்த ராமையா சுப்பையா எல்லாரும் போயிட்டாங்க, நம்மளும் போயேதான் ஆகணுங்க. நம்ம பசங்க பட்டணத்துல வீடு பார்த்துட்டாங்க, நாளைக்கு நம்ம அங்கதான் போறோம். ஆமாம்பா, சுரேஷும் அருணும் பட்டணத்துல ஒரு ஃப்ளாட் பார்த்துருக்காங்க. நம்ம கிட்ட இப்ப இருக்கிற பணத்தை வச்சு நம்ம அங்க நிம்மதியா வாழலாம். இங்கே இருந்தோம்னா நாளைக்கு வர்ற வெள்ளத்துல மூழ்கி போயிடுவோம்ப்பா. இந்த ஊர்லயே இருந்து உயிரை விடுறத விட நம்ம ஊரு ஞாபகங்களை சுமந்துக்கிட்டு பட்டணத்துக்கு போறதுதான் நல்லது. அப்பதான் அந்த இடத்துக்கு அனாமிகா வந்தா. தன்னோட மாமனார் கலங்கி நிக்கிறத பார்த்தா. உடனே அவரோட கஷ்டம் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டா. மாமா, கொஞ்சம் நான் சொல்றத கேக்குறீங்களா? நீங்க இந்த ஊரை விட்டு போக முடியாம கவலைப்படுறீங்கல்ல, அப்படின்னா நம்ம இந்த ஊரை விட்டு போகாம இங்கேயே இருந்தா எப்படி இருக்கும்? என்னக்கா சொல்ற? ஊர் மூழ்கிக்கிட்டு இருக்கு, இங்க இருக்கலாங்கிற? நம்ம என்ன ஏதாவது மீன்களா இல்ல தவக்கலைகளா தண்ணில இருக்கிறதுக்கு? அதுங்களே இந்த தண்ணில மூழ்கிடும், நம்மெல்லாம் அதுங்க முன்னாடி எவ்வளோ தூரம்? அவனே, தண்ணில இருக்கிறதுக்கு நம்ம மீன்களா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அதுக்கு நமக்கு படகு ஓட்ட தெரிஞ்சா அதுவே போதும். என்னோட யோசனை என்னன்னா, நம்ம ஊருக்கு டேம் கட்டுற இடம் ரொம்ப தூரத்துல இருக்கு. மழை காலத்துல மட்டும்தான் ஊரு முழுக்க மூழ்கி போயிடும். ஆனா வெயில் காலத்துல மறுபடியும் நம்ம வீடு அங்கதானே இருக்க போகுது. நம்ம பெரிய பெரிய படகுல வீட்டை கட்டிட்டு இங்கேயே இருந்தா என்ன? படகு வீடா? அண்ணே, இந்த கேரளா எல்லாம் காமிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் அங்கதான் முடியும். காத்துக்கு மழைக்கு அதெல்லாம் தாங்காது. நம்ம வாழ்க்கையே படகுல நடத்தலாம்னு சொல்றீங்க, இதெல்லாம் எப்படி சாத்தியம்? சாத்தியம்தான் அருண். காஷ்மீர்ல டால் லேக்ல இந்த மாதிரி படகு வீடுகள் நிறைய இருக்கு. அவ்வளவு ஏன், நீ சொன்னல கேரளாவுல இந்த மாதிரி படகு வீடுகள் ஏராளம். நம்ம அந்த படக கடினமா உறுதியா பலமான மரங்கள்ல கட்டி வச்சோம்னா பயமே தேவையில்ல. எங்கேயே இருந்து இந்த இடத்த நம்ம ஒரு டூரிசம் பிளேஸா கூட மாத்த முடியும். அம்மா அனாமிகா, நீ என் மனச புரிஞ்சுக்கிட்டம்மா. பட்டணத்து பங்களாவை விட இந்த படகு யோசனை எனக்கு ரொம்ப மேலுன்னு தோணுதுமா. ரமேஷா, அனாமிகா சொல்றத செய்வோண்டா. இந்த ஊரை விட்டு நான் வரமாட்டேன்டா. அனாமிகாவோட யோசனைய ரமேஷ் அமல் பண்ணான். ரமேஷ் 4 பெரிய படகுகளை வாங்கிட்டு வந்தான். அனாமிகா ஒரு விந்தையான வேலைய ஆரம்பிச்சான். ஒரு படகு முழுக்க மண்ணை நிரப்புங்கன்னு ரமேஷ் கிட்ட சொன்னான். அத பார்த்து அவனுக்கும் அஞ்சலிக்கும் ஒண்ணுமே புரியல. அனாமிகா இன்னும் 2 படகுகளை விவசாயத்துக்காக ரெடி பண்ண சொன்னான். படகுல மண்ணான்னு எல்லாரும் விந்தையா பார்த்தாங்க. அவ படகுல எதுக்கு மண்ணை நிரப்புறான்னு யாருக்குமே புரியல. அனாமிகா, நம்ம இருக்கிறதுக்கு 2 படகு ஓகே. இந்த 2 படகுல எதுக்கு மண்ணை நிரப்ப சொல்ற? அது ரொம்ப வெயிட்டா இருக்கும். லோடு அதிகமாகி தண்ணில மூழ்கிருச்சுன்னா? இது அப்படி மூழ்காதுங்க. இது மேல நான் நிறைய பரிசோதனை பண்ணிருக்கேன். நம்ம இது மேல வாட்டர் ப்ரூஃப் ஷீட் எல்லாம் போட்டு அது மேல கொக்கோ பெஸ்ட் மாதிரியான வெயிட் கம்மியா இருக்க மண்ணை தான் போட போறோம். நமக்கு காய்கறி வேணும்னாலும் பழங்கள் வேணும்னாலும் எல்லாத்துக்கும் நம்ம மார்க்கெட்டுக்கு போக முடியாதுல்ல. தண்ணிக்கு மத்தியில இருந்து ஒருவேளை பசிச்சா என்ன பண்ணுவீங்க? அதுக்குதான் இந்த படகுல நம்ம தோட்டம் போட போறோம். தண்ணி ஏறதுக்குள்ள தோட்டத்துல காய்கறிகள் வந்தாகணும். அக்கா, உனக்கு உயிர் மேல பயம் இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது. பருப்பு காய்கறி மேல இருக்கிற அக்கறைய கொஞ்சம் மனுஷங்க மேல வையேன். இந்த வெயிலுக்கு இந்த தண்ணி மேல படகுல இதெல்லாம் தாங்குமா? இதெல்லாம் சாத்தியம் தானா? நானே என் மேக்கப் சாதனங்களை எங்க வைக்கிறதுன்னு தெரியாம அழுதுகிட்டு இருக்கேன். நீ வேற இப்படி ஜோக் பண்ற. செடியெல்லாம் வளரும் அவனே. தண்ணி நம்மள சுத்தி இருக்கு இல்லையா? எவ்வளவு சூரிய வெளிச்சம் வந்தாலும் செடி ஆரோக்கியமா வளரும். நான் படகுல பழைய சாணம், ஆர்கானிக் எருக்களை போட்டிருக்கேன். இதோ
இந்த படகுல தக்காளி, வெண்டை, பச்சை மிளகா, காய்கறி விதைகளை போட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நீங்க 2 பேரும் உதவி செய்யணும். அப்படி செஞ்சாதான் எல்லார் பசியையும் போக்க முடியும். எனக்கு ஓகேக்கா. இப்பவே எனக்கு இந்த ஃப்ளோட்டிங் கார்டனை வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போடணும் போல இருக்கு. எங்க வீட்டு படகு தோட்டம் வெள்ளத்துல வளர்றத பாருங்க அப்படின்னு கேப்ஷன் கூட போடுவேன். அனாமிகாக்கா, நீ அந்த விதையெல்லாம் நடும்போது கொஞ்சம் ஸ்லோவா நடு, சினிமேட்டிக்கா எடுக்கிறேன். இப்படி அனாமிகாவுக்கு 2 மருமகள்களும் உதவி செஞ்சாங்க. நாட்கள் வேகமா போச்சு. மழை காலத்துல மழை தண்ணி அதிகமாச்சு. சுந்தரகிரி கிராமத்துல தண்ணி மெல்ல மெல்ல அதிகமாச்சு. இருக்கிற கொஞ்ச நஞ்ச பேரும் பட்டணத்துக்கு போனாங்க. பிரசாத் குடும்பம் மட்டும் 4 படகுல அதே ஊர்ல இருந்தாங்க. அனாமிகா அந்த படகுல போட்ட விதைகள் அப்பவே வளர்ந்து காய்கறிகளாச்சு. தண்ணிக்கு மத்தியில பச்சை பசேல்னு காய்கறிகள் பார்க்க அழகா இருந்தது. அம்மா அனாமிகா, பாத்தியா, நம்ம ஊரு ஆலமரம் கூட தண்ணில மிதக்குது. ஊரெல்லாம் வெள்ளக்காடானாலும் உன் புண்ணியத்தால நம்ம இப்போ உயிரோட இந்த படகு மேல இருக்கோம். இல்லனா அந்த பட்டணத்துல ஒரு அறையில முடங்கி இருப்போம். இங்க காத்த பாருமா, எவ்வளவு நல்லா இருக்கு. அத்த, நம்ம இயற்கையோட ஒன்றி வாழ கத்துக்கணும் அத்த. அந்த இயற்கை நமக்கு துணையா இருக்கும். அதோ பாத்தீங்களா, நம்ம படகு தோட்டத்துல பாலக்கீரை எவ்வளவு நல்லா வந்திருக்குன்னு. இன்னைக்கு பருப்புல இந்த ஃப்ரெஷ்ஷான பாலக்கீரைகளை போடுறேன். வெளி உலகத்தோட நமக்கு தொடர்பு இல்லைனாலும் இயற்கையோட எப்போதும் தொடர்புல இருப்போம். அஞ்சலி, தக்காளிகளை பறிக்கிறியா? தொக்கு பண்ணலாம். அக்கா, நம்ம கிட்ட பருப்பு இருக்கு, காய்கறி இருக்கு. ஆனா இதெல்லாம் ருட்டீனா இருக்குமே. பழங்கள் இருக்குல்ல, நமக்கு பழம் வேணும்னா எங்க வரைக்கும் போகணும்? அதை கொண்டு வர்ற ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. அதனால தானே அவனி 4வது படகுல நான் பழங்களை போட்டிருக்கேன். திரும்பி பாரு, அந்த படகு கொஞ்சம் பாரு. பப்பாளி பழங்கள் நல்லா காய்ச்சிருக்கு. கொய்யா பழங்கள் கூட வளர்ந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் மாசம் போச்சுன்னா நமக்கு பழத்துக்கு கூட எந்த பிரச்சனையும் இருக்காது. ரொம்ப அற்புதம்மா. உன்னோட தொலைநோக்கு பார்வைய பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம படகு மேல விருந்தே பண்றோம். நான் நம்பன என்னோட மண்ணு என்ன கைவிடலம்மா. அப்படியே கொஞ்சம் மாதங்கள் போச்சு. குளிர்காலம் வந்துச்சு. தண்ணீரோட வரத்து குறைஞ்சது. அனாமிகா நட்ட பழங்கள் இப்ப நல்லா காய்ச்சி இருந்தது. அண்ணே, காய்கறிகள் இருக்கு, பழங்கள் இருக்கு. ஆனா கொஞ்ச நாளா இந்த புழுக்கத்தை என்னால தாங்க முடியல அண்ணே. இந்த புழுக்கத்துல நான் டீஹைட்ரேட் ஆயிட்டு இருக்கேன். ORS வாங்குறதுக்கு நம்ம பட்டணத்துக்கு போயாகணும்ல. தேவையில்ல அருண். யோசிச்சா நம்மள சுத்தியே அதுக்கான பரிகாரம் இருக்கும். நம்ம ஊர்ல இருக்க தேங்காய் மரங்களை பாரு. அந்த தேங்காய் தண்ணி இந்த பிரச்சனைய போக்கிரும். இந்த இளநீர்கள்ல நமக்கு தேவையான ORS இயற்கையாகவே இருக்கு. பசியும் போகும், டீஹைட்ரேஷனும் போகும், தாகமும் தீரும். ஆமா அண்ணே, நம்ம கண்ணு முன்னாடியே இவ்ளோ விஷயம் இருக்கு. அதை நம்ம பார்க்கலையே. ஒவ்வொரு ஆபத்து காலத்திலயும் சமயோஜிதமா யோசிக்கிறீங்க. அண்ணா ரமேஷனா, வா, படகு எடுத்துட்டு போய் தேங்காவை பறிச்சுட்டு வரலாம். அனாமிகாவோட புத்திசாலித்தனத்தால அந்த குடும்பம் சந்தோஷமா இருந்தது. அப்புறம் இந்த விசித்திரமான வாழ்க்கைய பத்தி வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஒரு நாள் ஒரு பெரிய போட்ல கவர்மெண்ட் அதிகாரிகள், சுற்றுலா பயணிகள் வந்திருந்தாங்க. பிரசாத் சார், உங்களை பத்தி பத்திரிகைகள்ல படிச்சோம். மூழ்கிக்கிட்டு இருக்க கிராமத்துல 3 மருமகள்களும் சேர்ந்து தோட்டம் போட்டு காய்கறிகளை வளர்த்துட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே இது ஒரு அற்புதம். இந்த படகு மேல இருக்கிறத பார்த்தா ஏதோ நிலத்து மேல இருக்க மாதிரி இருக்கு. ஆமா சார், முதல்ல நான் கூட இந்த ஐடியாவை திட்டினேன். அப்புறம் இப்பதான் எனக்கு புரியுது. இந்த நிம்மதி, சுத்தமான காத்து எந்த ஏசிலையும் இருக்காது. அனாமிகா அக்கா எங்களுக்கு ஒரு புதிய உலகத்தை காமிச்சிருக்காங்க. நாங்க இங்கேயே வியாபாரம் கூட பண்ண போறோம். சார், நாங்க எங்க மாமாவோட இந்த மண்ணு மேல இருக்க பிரியத்தால தான் இங்க இருக்கோம். இயற்கை நம்மள சோதிக்குதுன்னு சொல்லி அதை விட்டு நம்ம ஓடி போயிடக்கூடாது. இயற்கையோட ஒன்றி வாழ நம்ம கத்துக்கணும். அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு ஆதாரம். என்னங்க, எங்க படகு தோட்டத்துல விளைந்த ருசியான கொய்யா பழங்கள் சாப்பிடுங்க. எருக்களை போடாம வளர்த்திருக்கோம். ஆஹா, எவ்வளோ ருசி. பட்டணத்துல இருக்க கொய்யாக்கால இப்படி இல்ல. மேடம், இந்த இடத்த நாங்க ஃப்ளோட்டிங் டூரிசமா மாத்தலாம்னு நினைக்கிறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பா சார். நான் ஏற்கனவே சோஷியல் மீடியால போட்டுட்டேன். எங்க போட்ஸ் போட்டோலாம் இருக்கு. என்னோட பேஜ லட்சக்கணக்கான பேரு ஃபாலோ பண்றாங்க. எங்க படக பாக்குறதுக்காக பல ஊர்ல இருந்தும் நாடுகள்ல இருந்தும் நிறைய பேர் வர போறாங்க. அதோட மார்க்கெட்டிங்க நான் பாத்துக்கிறேன். கவர்மெண்ட் இந்த சுந்தரகிரிய டூரிங் ஸ்பாட்டா ரெகக்னைஸ் பண்ணுச்சு.
வெயில் காலம் வந்ததும் தண்ணி வரத்து முழுசா இறங்கி ஊர் மறுபடியும் வெளியே வந்தது. அனாமிகா படகுல போட்ட செடிகள் பெரிய மரங்களா மாறுச்சு. அம்மா அனாமிகா, பாத்தியாம்மா, உன்னால நம்ம ஊரு மறுபடியும் உயிர் பெற்றுச்சு. இந்த வெள்ளம் நம்ம ஊரை முழுகடிச்சிருமோன்னு நினைச்சேன். ஆனா உன்னால இந்த ஊரு காப்பாற்றப்பட்டுச்சு. எல்லாரும் நம்ம ஊரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்கம்மா. என் பிறவி பலனை அடைஞ்சிட்டம்மா. நிஜந்தாம்மா, என் மருமகளுங்க 3 பேரும் சுந்தரகிரி ஹீரோ ஆயிட்டீங்க. முக்கியமா அனாமிகா இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி. இங்க இருக்க வேணான்னு நினைச்ச எங்களுக்கு எங்க மனச மாத்தன. அத்தை, எனக்கு உங்க கண்ணுலயும் மாமாவோட கண்கள்லயும் ஆனந்தத்தை பார்க்கணும். அவ்வளவுதான் எனக்கு வேணும். எல்லாரும் ஒன்னா இருந்தோம்னா எதையும் சமாளிக்கலாம். நம்ம படகு தோட்டத்துல வளர்ந்த மிளகா. இன்னைக்கு மாமாக்கு ரொம்ப பிடிச்ச மிளகா சட்னியும் அரைக்க போறேன். படகுலயே உட்கார்ந்து சாப்பிடலாம். இனிமே நமக்கு பட்டணத்து பிளாட் வேண்டாமா. நம்ம சுந்தரகிரி படகே நமக்கு போதும். இங்கேயே நம்ம ஹோட்டல் கூட ஆரம்பிக்கலாம். அத கேட்டு எல்லாரும் சரின்னு சொன்னாங்க. அனாமிகா தன்னோட விவேகத்தால பொறுமையால ஒரு குடும்பத்தை நிலைநிறுத்தினது மட்டும் இல்லாம மூழ்கிக்கிட்டு இருந்த கிராமத்தையே ஒரு டூரிங் ஸ்பாட் ஆக்கிட்டான். படகுல விளைந்த அந்த செடிகள்ல வெறும் காய்கறிகள் மட்டும் இல்ல, ஒரு குடும்பத்தோட கௌரவமும் விளைஞ்சது. இது அந்த ஊருக்கு பேர் வாங்கி கொடுத்தது. அடுத்து வர தலைமுறைக்கு இயற்கையோட எப்படி ஒன்றி வாழறது அப்படின்னு சொல்லி கொடுத்தான். சாயந்தரம் வேளையில படகுல எல்லாரும் உட்கார்ந்து தோட்டத்துல விளைந்த பழங்களை பறிச்சு சந்தோஷமா சாப்பிட்டாங்க. மாமா, ஒண்ணு தெரியுமா? நாளைக்கு பட்டணத்துல இருந்து இன்னும் அதிகமான சுற்றுலா பயணிகள் இங்க வர போறாங்களாம். நம்ம இன்னும் 2 படகுகள்ல பூந்தோட்டங்களை போட்டா என்ன? இயற்கைய நம்ம எவ்வளவு நேசிக்கிறோமோ அது நம்மள அவ்வளவா காப்பாத்தும். ஓ இஷ்டமா, நீ என்ன பண்ணாலும் அது எங்க நல்லதுக்குதான்னு எனக்கு தெரியுமே. உன்னோட யோசனை இந்த சுந்தரகிரி காத்துல எப்பவும் கலந்து இருக்கும். நீ எங்க வீட்டு ரத்தனமாச்சே. எல்லாரும் சேர்ந்து சிரிக்கும்போது அந்த போட்டு சுந்தரகிரி தண்ணில அழகான அலைகளை ஏற்படுத்துச்சு. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பாய். பிரசாத் குடும்பம் ஒரு காலத்துல அந்த ஊர்ல நல்லா வாழ்ந்த குடும்பம். ஆனா காலம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காதே. தொடர்ந்து விவசாயத்துல நஷ்டம், சுரேஷ் எடுத்துக்கிட்ட பர்சனல் லோன், அருணோட ஹையர் ஸ்டடீஸ் அந்த குடும்பத்தை மொத்தமா பழி வாங்கிடுச்சு. பிரசாதோட பென்ஷன் பணம் வெறும் மருந்துக்கே செலவாச்சு. ரமேஷ் ராத்திரி பகல்னு பார்க்காம நிலத்துல கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அவ்வளவா பணம் கிடைக்கறதில்ல. ஏமா மருமகளே, கொஞ்ச நாளா நீ சரியா தூங்க கூட மாட்டேங்கிறிய. உடம்பு என்னத்துக்கு ஆறுது? ஏதோ யோசிக்கிற. என்னம்மா அது? உடம்புல ஏதாவது பிரச்சனையா? என் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அத்த. நம்ம குடும்ப நிலைமைய பார்த்தாதான் ரொம்ப பயமா இருக்கு. நேத்து ராத்திரி ரமேஷ் பணத்தை எண்ணும்போது பார்த்தேன். வர்ற மாசம் சுரேஷோட லோன் வட்டி கட்டணும். கடங்காரங்க வீட்டுக்கு வந்தா நம்ம கௌரவம் என்ன ஆகுறதுன்னு யோசனையா இருக்கு. உண்மைதாம்மா, என் கையால் ஆகாததானா என்ன வேதனைப்படுத்துது. இந்த வயசுல உங்களுக்கு சம்பாரிச்சு போடாம உங்களுக்கு பாரமா உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கு. என் பாட்டி கிட்ட இருந்து வந்த ஒரே சொத்தான இந்த வீட்டையும் இப்ப அடமான வைக்க வேண்டி வருது. அப்பதான் ரமேஷ் உள்ள இருந்து வந்து, அப்பா அப்படி சொல்லாதீங்கப்பா, நான் தான் இருக்கேன்லப்பா, நான் பாத்துக்கிறேன். அனாமிகா, நிலத்துக்கு போனோம், டிஃபன் ரெடி பண்ணி தரியா? நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? கொஞ்ச நாளா நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நம்ம ஊர்ல இருக்க அந்த பெரிய குளத்தங்கரை கிட்ட நிறைய பேரு இப்பெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க நிறைய பேரு மீன் பிடிக்கிறாங்க, இயற்கைய பாத்துக்கிறாங்க. ஆனா அங்க அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட ஒரு நல்ல ஹோட்டல் கூட இல்ல. என்னோட அத்தை எனக்கு சொல்லி கொடுத்த அந்த மாங்காய் போட்ட மீன் குழம்புக்கு உண்டான ருசி வேற எதுலயும் இல்ல. நம்ம அந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்டால் போட்டா எப்படி இருக்கும்? அந்த நேரத்துல சுரேஷ், அருண், அவனி, அஞ்சலி வந்தாங்க. ஸ்டாலா? அப்படின்னா ரோட்ல நம்ம மீன் குழம்பு வைக்க போறோமா? நம்ம மரியாதை என்ன ஆகுறது? என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சா எல்லாரும் சிரிப்பாங்க. ஆமாக்கா, வேணும்னா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போய் பணம் கேக்குறேங்க்கா. அதை விட்டுட்டு இப்படி ரோட்ல உட்காந்துட்டு குழம்பு விக்கிறதெல்லாம் நல்லா இல்ல. அவனி, கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிற விஷயத்துல வெக்கப்படக்கூடாது. கடன்காரங்க முன்னாடி தலகுனியறத விட கஷ்டப்பட்டு கடனை அடைக்கிறதே மேல. நம்ம வீடு நமக்கு வேணும்னா இந்த வெக்கத்தையெல்லாம் நம்ம விட்டாகணும். நான் மீன் குழம்பு வைக்கிறேன், எனக்கு நீங்க உதவி பண்ணீங்கன்னா ஓகே. அனாமிகா அக்கா, ஐடியா சூப்பரா இருக்கு. நான் உன் கூட இருக்கேன். நான் கொஞ்ச நாள் முன்னாடி தான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன், இந்த மாதிரி நேட்டிவ் ஃபுட்டுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு. நம்ம ஸ்டால நானு போட்டோ வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போடுறேன்.
அத பாத்துட்டு நம்ம ஸ்டாலுக்கு எவ்வளவு ஜனம் வர போறாங்க பாரு. அம்மா அனாமிகா, உன் ஐடியா என்னமோ நல்லாதான் இருக்கு. ஆனா இந்த வெயில்ல நீங்க எல்லாரும் கஷ்டப்படுறது அத நினைக்கும் போதே என் மனசு கஷ்டமா இருக்கு. மாமா, உங்களோட ஆசிர்வாதம் இருந்தா அந்த வெயில் கூட எங்களுக்கு வெண்ண மாதிரி. என்னங்க, இன்னைக்கே அந்த குளத்தங்கரை கிட்ட போய் மரத்தடியில மூங்கிலால ஒரு அழகான குடிசை வீடு செய்யுங்க அப்படின்னு சொன்னதும் ஆத்தங்கரைக்கு பக்கத்துல அழகான வீடு ரெடி ஆயிடுச்சு. சுத்தி பனை ஓலைய வச்சு அழகாக்குனாங்க. அனாமிகா காலங்காத்தாலே எழுந்திருச்சு தோட்டத்துல உள்ள பச்சை மாங்காய்களை பறிச்சு போட்டான். குளத்தங்கரைக்கு போய் தேவையான மீன்களையும் பிடிச்சாங்க. அது ஞாயிற்றுக்கிழமை. குளத்தங்கரை பக்கம் நிறைய டூரிஸ்ட் வந்தாங்க. அனாமிகா சமைக்க ஆரம்பிச்சான். பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மாங்காவோட வாசனை மீனோட சேர்ந்து வேகும்போது அந்த வாசனை அந்த இடம் முழுக்க பரவி போயிருந்துச்சு. வாங்க சார், சுட சுட மீன் குழம்பு, சூடான சாப்பாடு சாப்பிடுங்க சார். இது ஹோட்டல் சாப்பாடு இல்ல சார், பக்கத்திலேயே நாங்க சமைக்கிறோம். இந்த ஊர்ல இதை விட நல்ல ருசி உங்களுக்கு கிடைக்காது. ஏமோ, வாசனை அற்புதமா இருக்கு. இது சாதாரணமா கிடைக்கிற ஃபிஷ் கறி மாதிரி தான் இருக்குமா? அதான் இல்ல, இதுல நாங்க போட்டிருக்கிறது எங்க தோட்டத்து மாங்காய். அது மட்டுமாங்க, மீனு கூட இதோ இந்த குளத்துல தான் புடிச்சோம். ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க, திரும்ப திரும்ப எங்க கிட்டயே வருவீங்க. அஞ்சலி, அவங்களுக்கு ஒரு சின்ன கிண்ணத்துல குழம்பு கொஞ்சம் சாம்பிள் கொடு. நம்ம ருசிய பத்தி நம்ம வாயால சொல்ல வேண்டாம், சாப்பிட்டு பாக்கட்டும். அஞ்சலி ஒரு சின்ன ஸ்பூன்ல குழம்ப ருசிக்க கொடுத்தா. அத ருசிச்சு பார்த்துட்டு அவரோட கண்கள்லாம் விரிஞ்சு போச்சு. முகத்துல அவ்வளவு ஒரு ஆனந்தம். ஆஹா, அமேசிங்! இந்த புளிப்பு காரம் எங்க பாட்டி அம்மா சமையல் மாதிரி இருக்கு. மேடம், எனக்கு ஒரு 2 பிளேட் கொடுங்க. உள்ள உட்கார்றதுக்கு ஸ்டூல் இருக்கா? கண்டிப்பா சார், வாங்க. இந்த மரத்தடியில உட்கார்ந்து சாப்பிட்டீங்கன்னா அந்த இடத்துல சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு விளக்கி சொல்றதுக்குள்ள அந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. அனாமிகா வேர்வைய தொடச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட களைப்பில்லாம சமைச்சான். அவனே கல்லாப்பொட்டியில உட்காந்து பணத்தை வாங்கி போட்டான். அஞ்சலி எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு இருந்தா. அவங்களோட ரிவ்யூவை தன்னோட போன்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டும் இருந்தா. சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் சாப்பாடு குழம்பு 2 காலி ஆயிடுச்சு. சாயந்தரம் ரொம்ப களைச்சு போய் 3 மருமகள்களும் வீட்டுக்கு வந்தாங்க. என்னம்மா, எல்லாம் காலி ஆயிடுச்சா? ஆமா மாமா, நாம பிடிச்ச 20 கிலோ மீன், 10 கிலோ சாப்பாடு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமும் 10 பேர் கேட்டாங்க, இல்லன்னு சொல்ல வேண்டியதாயிடுச்சு. இந்தாங்க மாமா, இன்னைக்கு சம்பாதனை செலவெல்லாம் போக நமக்கு 6000 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு. அதுவும் ஒரே நாள்ல. 6000 ரூபாவா? அனாமிகா, உன் யோசனை இவ்ளோ பெரிய அமௌண்ட்டை தரும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீ வெறும் சமையல் மட்டும் செய்யல, இந்த குடும்பத்துக்கே பெரிய உதவி பண்ணிருக்க. இது என் ஒருத்தையோட வெற்றி கிடையாது. அவனையும் அஞ்சலியும் இல்லைன்னா இது முடிஞ்சிருக்காது. அஞ்சலி சோஷியல் மீடியாவுல லைவ் போட போட நிறைய பேர் வந்துகிட்டே இருந்தாங்க. எங்க ஒத்துமை தான் இந்த வெற்றிக்கு காரணம். இத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு நானும் வரமா, உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன உதவிகளை நான் செய்யறேன். வேண்டாம் அத்தை, நீங்க வீட்ல இருங்க. நாங்க 3 பேரும் இந்த வியாபாரத்தை டெவலப் பண்ணணும். வர்ற வாரத்துல இருந்து பார்சல் சர்வீஸ கூட ஸ்டார்ட் பண்ணணும். அது இங்க இருந்து தூரமா போறவங்களுக்கு உதவியா இருக்கும். 1 வாரம் போனதுக்கு அப்புறமா இந்த மருமகள்களோட ஃபிஷ் கறி ஸ்டால் அந்த ஊர்ல மட்டும் இல்லாம பக்கத்து ஊர்ல எல்லாம் கூட தெரிய ஆரம்பிச்சுது. சக்சஸ் இருக்கிற இடத்துல கொஞ்சம் பிரச்சனையும் இருக்கும்ல. பக்கத்துல இருந்த ராஜா ஹோட்டலோட முதலாளிகளுக்கு இது சுத்தமா பிடிக்கல. என்னது இது? அந்த ஸ்டால் கிட்ட மிக்கிற மாதிரி மக்கள் எல்லாரும் போய் நின்னுக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு மீன் குழம்புக்காகவா நம்ம வெரைட்டி சாப்பாடை விட்டுட்டு போறானுங்க? நாளையில இருந்து நம்ம கூட இந்த குளத்துல மீனை பிடிச்சி மீன் குழம்பு செய்வோம். அவங்கள விட 10 ரூபாய் குறைச்ச விலைக்கு வைப்போம். அப்ப பாப்போம் இவனுங்க எங்க போறானுங்கன்னு. அவங்களும் குளத்துக்கு பக்கத்துல ஒரு ஷெட் போட்டாங்க. ஃபிஷ் கறி வெறும் 80 ரூபாய்க்கு அப்படின்னு போர்டும் வச்சாங்க. அவனி கொஞ்சம் பயந்து போனான். அக்கா பாத்தியா, அந்த ஆளு நம்மள விட 10 ரூபாய் கம்மியா வித்துட்டு இருக்கான். இத பாத்துட்டு நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் அங்க போறாங்க. நம்ம கூட விலைய குறைப்புமா? அவனி, வியாபாரத்துல போட்டி இருக்கிறது சகஜம். ஆனா நம்ம விலைய குறைச்சு நம்ம நாணயத்தையும் குறைக்க வேண்டாம். அவங்க போட போறது ஹோட்டல் மசாலாவில, நம்ம செய்யறது வீட்ல அரைச்ச மசாலாவில சுத்தமான மாங்காவோட துண்டுகளை போட்டு. ருசி மேல நம்பிக்கை இருந்தா கஸ்டமர்ஸ் திரும்ப வருவாங்க. ஒரு நாள் அங்க சாப்பிடுவாங்க, மறுபடியும் நம்ம கிட்ட தான் வருவாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத. ஆமாங்கா, எனக்கு இன்னொரு யோசனையும் வந்திருக்கு. நம்ம குழம்பு கூட சேர்த்து நம்ம மாமியார் செய்யற அந்த மாங்காய் ஊறுகாவையும் வித்தா என்ன? இந்த காம்பினேஷனை யாரும் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க, சாப்பிட்டா விட மாட்டாங்க.
குறைஞ்ச விலைன்னு சொல்லி அந்த ஹோட்டல்ல சாப்பிட்ட மக்களுக்கு கேஸ்ட்ரிக்ஸ் ப்ராப்ளம் வந்துச்சு. ருசி சரியா இல்லாததால 2 நாளையிலேயே போன கஸ்டமர்ஸ் எல்லாரும் மறுபடியும் அனாமிகா கிட்ட வந்தாங்க. நாணயமும் அன்பும் இருந்ததுன்னா வியாபாரம் நம்மள கைவிடாதுன்னு அனாமிகா நிரூபிச்சுட்டா. ஒரு ராத்திரி எல்லாரும் சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருந்தாங்க. பிரசாத் கடன் பத்திரத்தை வெளியே எடுத்தாரு. அம்மா மருமகள்களே, இங்க வாங்கம்மா. நீங்க இந்த 1 மாசம் சம்பாரிச்ச பணத்துல சுரேஷோட கடனுக்கு 3 இஎம்ஐய ஒரே நேரத்துல கட்டிட்டோம். நம்ம வீட்டு மேல இருந்த பாரம் பாதி குறைஞ்சிருச்சு. அண்ணி, இவ்ளோ நாள் என்னோட வேலை, என்னோட சம்பளம் போதும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க செஞ்ச இந்த வேலையால கூட்டு குடும்பத்தோட பலம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ரொம்ப நன்றி. ஆமா அண்ணி, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்களோட மீன் குழம்பு பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ரிப்போர்ட்டர் கூட வந்தாரு இல்லையா நேத்துக்கு? ஆமா அருண், நாளைக்கு பேப்பர்ல கூட வரப்போகுது. வறுமையில் இருந்த மருமகள்கள் இன்று ஒண்டர் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு டைட்டில் கூட வரும். என் மருமகளுங்க சொக்க தங்கங்க. என்னங்க பாத்தீங்களா, மருமகளுங்க ஒன்னா இருந்தா வீடு ரம்மியமா இருக்குல்ல. வீட்ல சமையல் அறையில அனாமிகா இல்லையேன்னு எனக்கு போர் அடிச்சாலும் அனாமிகா அந்த ஆத்தங்கரையில சமைக்கிறதுனால நம்ம குடும்பம் நல்லா இருக்கு. ஆமா சாரதா, அனாமிகாவோட யோசனை, அவனியோட பொறுமை, அஞ்சலியோட புத்திசாலித்தனம் நம்ம குடும்பத்தை காப்பாத்தி இருக்கு. அவங்க வியாபாரம் இன்னும் அதிகமாச்சு. அனாமிகா அந்த குளத்தங்கரைக்கு பக்கத்திலேயே ஒரு ஷெட் போட்டு அதுக்குள்ள டேபிள் சேர் எல்லாத்தையும் அழகா வச்சான். அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன பார்க் கூட இருந்தது. அக்கா, இன்னைக்கு ஒரு ஆள் வந்தாரு. அவர் ஒரு பெரிய ஃபுட் கம்பெனியோட முதலாளியாம். நம்மளோட மீன் குழம்ப பிரத்யேகமா பேக் பண்ணி வெளிநாடுகளுக்கு ரெடி டு ஈட் ஃபார்மேட்ல அனுப்பணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. முடியுமா? ஆமாக்கா, நம்ம ஒரு பிராண்ட கிரியேட் பண்ணுவோம். 3 மருமகள்களின் ருசி அப்படின்னு பேரை வைப்போம். அப்ப நாம குளத்தங்கரையோட முடிச்சுக்காம உலகம் முழுக்க நம்ம பிராண்ட பரப்பலாம். இது ரொம்ப அகலக்கால அஞ்சலி. ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம எவ்ளோ வளர்ந்தாலும் அந்த மண் வாசனை, நம்ம மாமியார் நமக்கு சொல்லி கொடுத்த சம்பிரதாயத்தை மறக்க கூடாது. கலப்படம் இல்லாத ருசி இருந்தாதான் நம்ம ஞாபகம் இருக்கும். 3 பேரோட கஷ்டம் ஊர் முழுக்க எல்லாருக்கும் தெரிய வந்தது. அந்த குளம் இப்போ வெறும் டூரிங் ஸ்பாட் மட்டும் இல்லாம ஒரு வெற்றி கதை பிறந்த இடமா மாறுச்சு. பிரசாதோட கஷ்டங்கள் எல்லாம் மொத்தமா தீந்துருச்சு. ரமேஷ் விவசாயத்தோட சேர்ந்து வியாபாரத்திலையும் உதவி செஞ்சான். ஒரு நாள் சாயந்தர வேளையில குளத்தங்கரையில சூரிய அஸ்தமனமாச்சு. 3 மருமகள்களும் குளத்தை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அக்கா, இன்னைக்கு ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுதுக்கா. பணத்தை விட முக்கியமானது நம்ம கிட்ட இருக்கிற நம்பிக்கை. இவ்ளோ நாள் நம்ம வெறும் வீட்டோட 4 செவத்துக்குள்ளதான் இருந்தோம். ஆனா இன்னைக்கு நாம 100கணக்கான மக்களோட பசிய போக்கிக்கிட்டு இருக்கோம். ஆமாங்கா, அனாமிகா அக்கா மட்டும் தைரியம் கொடுக்கலன்னா இன்னைக்கு நாம கடனை நினைச்சு நினைச்சு வருந்தி கஷ்டத்திலே இருந்திருப்போம். நம்மளோட பந்தம் இந்த குழம்பு மாதிரி உப்பு புளி காரம்னு ஒன்னா இருக்கு. நம்ம வெற்றி நம்ம கையில தான் இருக்கு. மனுஷங்க ஒத்துமையா நம்பிக்கையோட கஷ்டப்பட்டா லக்ஷ்மி தேவி எங்கேயும் போகாது. பாத்தீங்களா, சூரிய ஒளி அந்த தண்ணிக்கு மேல எவ்வளவு அழகா பயணம் பண்ணுதுன்னு. நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரிதான், பல தடைகளை தாண்டி பயணிச்சுக்கிட்டு போனோம். அப்போ அந்த இடத்துக்கு ரமேஷ் வந்தான். அனாமிகா, வாங்க வீட்டுக்கு போலாம். அம்மா உங்களுக்காக பிரியாணி பண்ணிருக்காங்க. அத்தை பண்ணாங்கன்னா அந்த பிரியாணி இன்னைக்கு சூப்பரா இருக்க போகுது. வாங்க போலாம். அனாமிகா, அஞ்சலி, அவனி 3 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. ஆனா அந்த குளத்தங்கரை காத்துல மாங்காய் மீன் குழம்போட வாசனை இன்னும் இருந்தது. அது வெறும் சமையல் வாசனை இல்ல, ஒரு நடுத்தர குடும்பத்தோட வெற்றியை சுமந்துட்டு இருக்க வாசனை. 3 மருமகள்களோட ஒத்துமை, அந்த வீட்ல உள்ள சப்போர்ட் அந்த ஊர் மக்களுக்கு ஒரு பாடத்தையே சொல்லி கொடுத்துச்சு. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.